அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை பிரதமர் சென்னை வருகிறார். சென்னையிலே 2 இடங்களிலே கூட்டங்கள் அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பேசப் போகிறார் என்று நமக்கு தெரியும். என்ன பேசப் போகிறார் என்றால், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி தமிழ்நாடு ஒரு போதை மருந்து உலகமாக மாறிவிட்டது, எப்படி திமுகவில் இருக்கக்கூடிய பதவியில் இருந்த ஒருவர் ஒரு போதை வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று பேசப் போகிறார். பேசி தமிழ்நாடு எப்படி இந்த ஆட்சியிலே பின்னோக்கி வந்துவிட்டது, பாஜக ஆட்சிக்கு வந்தால் எப்படி தமிழ்நாட்டை போதையின் பிடியிலிருந்து மீட்டு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் என்றுதான் பேசப்போகிறார். இதற்காகத்தான், இதற்கு அடித்தளம் இடுவது போலத்தான் தொடர்ந்து பாஜகவுடைய தலைவர் மற்றும் பாஜகவுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஏதோ தமிழ்நாடு ஓவர் நைட்டில் போதை மருந்து கிடங்கு ஆகிவிட்டது போல பேசிக்கொண்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் மறைப்பது எதனை என்றால், இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் இங்கே உற்பத்தி செய்யப்படுவதல்ல, இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படுவது அல்ல. இவை எல்லாம் முக்கியமாக துறைமுகங்கள் மூலமாக கடத்தப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, குஜராத் முந்த்ரா துறைமுகம், இதில் தொடர்ந்து இந்தியாவிற்குள் வந்திருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் எத்தனை ஆயிரம் கோடிகள் என்பது நமக்கு தெரியாது. பிடிபட்டவை சில ஆயிரம் கோடிகள், பிடிபடாமல் இந்தியா முழுக்க பரவி கொண்டிருப்பது பல ஆயிரம் கோடிகள். இப்படிப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள் வருவதை தடுக்க வேண்டிய நடவடிக்கை, தடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதாவது ஒன்றிய அரசிடம் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCB, அதே போல NIB நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய 2 முக்கியமான அமைப்புகள் இருக்கின்றன. இதில் அந்த நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ற அந்த அமைப்பு மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பு. ஏன் அது சக்தி வாய்ந்த அமைப்பு என்றால், அது உளவு பார்க்கக்கூடிய முக்கியமான கருவிகள், இயந்திரங்கள் எல்லாமே NIB கிட்ட இருக்கு. அதை அவர்கள் சரியாக செய்கிறார்களா, செய்திருக்கிறார்களா? அவர்கள் சரியாக செய்திருந்தார்கள் என்றால் இந்த பிரச்சனையே இல்லை. இப்போ திமுக மேலே இருக்கவர் மேலே இப்படி ஆயிடுச்சு சொல்லி குற்றம் சுமத்துகிறார்கள். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள். அவர் இருக்காரு அப்படின்னா அதை உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு திமுகவில் இருந்து அவர் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார், நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிறார். இதை வைத்துக்கொண்டு திமுக மீது களங்கத்தை கற்பிக்க முயற்சி செய்தால் அது எந்த பலனையும் தராது. இப்படிப்பட்ட கேள்விகள் எழும். ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கிறது என்ற கேள்விகள் வரும். ஒன்றிய அரசு, பாஜக அரசு இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னால் இதற்கு முன்னால் இப்படி இத்தனை போதைப் பொருட்கள், இவ்வளவு அதிகமான போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள்ள ஊடுருவவே இல்லை. இதற்கு காரணம் ஒன்றிய அரசுடைய மெத்தனம். திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு காரணம் ஒன்றிய அரசு என்று சொல்லியிருக்கிறார். இப்போ அல்ல, 6 மாதங்களுக்கு முன்னால் பேசியிருக்கிறார். ஸோ இதைத்தான் இவர்கள் செய்ய போகிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. உங்களுடைய இந்த பாச்சா பலிக்காது. நன்றி, வணக்கம்.